எங்க 60ஆம் கல்யாணத்துக்கும் புக் பண்ணிடுறோம். எல்லாமே நல்லா இருந்தது. இது ஜாக் ஃப்ரூட் பிரியாணி நல்லா இருந்துச்சு. அது ஓகே, எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா இருந்தது மேம். சூப்பரா இருந்துச்சு. டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாண வைபோகம் ஈவெண்ட் அண்ட் மீட்டிங் பிளானர். நான் பாஸ்டர். இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருகம்பாக்கத்தில் இருக்க கம்யூனிட்டி ஹாலில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60ஆம் கல்யாணத்துக்காக ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இந்த கஸ்டமருமே பார்த்து நமக்கு யூடியூப்பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளை டேரெக்டாக கூப்பிட்டு பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி சார் நம்ம 60ஆம் கல்யாணம் பண்ணுறோம், நைட்டு இவ்வளோ பேருக்கு டின்னரு, காலைல டிஃபனு, மதியம் லஞ்ச் எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணியிருந்தாங்க. நம்ம டேரெக்டாக வந்து அவங்க வீட்டிலே போய்ட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், என்ன மாதிரி மெனு கொடுக்கலாம், ஸோ எவ்வளோ பேர் கவுண்டு, அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் அவங்க ஃபைனலாக பண்ணி இந்த ஆர்டர் நம்மகிட்ட கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மண்டபத்தில் நைட்டு டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 பேருக்கு சமைக்கிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 150 பேருக்கு சொன்னாங்க. ஆஃப்டர் லஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 350 மெம்பர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட ஒர்க் எல்லாமே இப்போ போயிட்டுருக்கு. நம்மளுக்கு வர இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் மூலிமா தான் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ரொம்பவே நம்பி இந்த ஆர்டர் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ் வச்சு நமக்கு நம்பி ஒரு தூரம் ஆர்டர் கொடுத்து அது பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து டேரெக்டாக வந்து நம்ம போயிட்டு நம்மகிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை. நம்ம வந்து எங்கே நம்மளோட ஈவெண்ட் நடக்குதோ அங்கே எல்லாத்தையுமே நம்ம இன்வைட் பண்ணுறோம். அவங்க வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் A to Z எல்லாமே பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க. ஸோ நம்ம வந்து தனித்தனியாக ஒரு கான்டாக்டில் கொடுக்காம ஒரே கான்டாக்டாக நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்யாண வைபோகம் ஈவெண்ட் அண்ட் வெட்டிங் பிளானர். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு பேக்கேஜாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. A to Z எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனை ஜாலியாக நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ஃபேமிலிஸில் யாராவது இந்த மாதிரி கல்யாணம் ஆகுது அப்படின்னா மினிமம் பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஸ்டார்டிங் பேக்கேஜே வந்து பார்த்தீங்கன்னா 3 lakh தான். ஸோ அந்த 3 lakhல என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அது எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் A to Zல மினிமம் பட்ஜெட்டில் எல்லாமே பண்ணணும், ஹை பட்ஜெட்லேயும் பண்ணுறோம், மினிமம் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு என்ன மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜ் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி கால் பண்ணலாம். கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்கள் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்மளோட ஈவெண்ட் எங்கே நடக்குதோ அங்கே வந்து உங்களை இன்வைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஃபுட் எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு நம்மகிட்ட கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக பேசுகிறப்பயே நம்மகிட்ட கொடுக்கணும் இல்லை. நிறைய பேர் என்கொயரிக்கு கால் பண்ணுறாங்க. ஸோ கால் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஸோ அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் எங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபுட்டை டேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா லொக்கேஷனுமே அனுப்பிச்சு இந்த லொக்கேஷனில் நம்ம ஃபங்க்ஷன் நடக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் பேசிவிட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் தாராளமாக நம்பி கால் பண்ணலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்ட ஃபுட்ல எது நல்லா இருந்துச்சு? வெஜ் பிரியாணி, அந்த வாழைக்காய் சிக்ஸ்டி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இது வரைக்கும் வேற ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டுருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி? நல்லா சர்வீஸ் நல்லா பண்ணுறீங்க. எல்லா ஃபுட் நல்லா வேற ஏதாச்சும் குறை இருக்கா? அதெல்லாம் இல்லைக்கா, நல்லா ஃபுட்டு சாப்பிட்டீங்களா மேடம்? நல்லா இருந்துச்சுமா, சாப்பாடு நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்தது. அதில் அந்த பேர் எனக்கு தெரியல, அந்த இனிப்பா இருந்தது, ஸ்வீட் மாதிரி ஸ்வீட் மாதிரி இருந்தது, அது நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது, சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது, எந்த குறையும் கிடையாது. எல்லாமே நல்லா பிடிச்சது என்னென்ன ஐட்டம்? பிடிச்சது எனக்கு வந்து சாம்பார் சாதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நீங்க வேற ஏதாவது ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது? அதுக்கு இதுக்கு கம்பேர் பண்ணனாக்கா எனக்கு பிடிச்சது இதுலன்னாக்கா எல்லாத்தோட பிடிச்சதுன்னா சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா ஓகே, அது பிடிச்சது. வேற எதனா குறை இருந்துச்சா? எந்த குறையும் இல்லை, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ஃபுட்டு சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டுப்பா. நீங்க சாப்பிட்ட ஃபுட்லயே உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருந்துச்சு? எனக்கு அந்த இது ஜாக் ஃப்ரூட் பிரியாணி நல்லா இருந்துச்சு, அது ஓகே, நீங்க வேற எதனா ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல ஃபங்க்ஷன் சாப்பிட்டுருக்கேன், இங்க கொஞ்சம் ஃபுட் எல்லாம் கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருந்துச்சு பார்க்க. சாப்பிடவும் வேற எதனா குறை இருந்துச்சா? அதெல்லாம் எதுவுமே இல்லப்பா. ஓகே, ஐஸ்கிரீம் எப்படி இருந்துச்சு? ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ மேடம். ஃபுட்டு சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்ட ஃபுட்ல எது நல்லா இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சதுன்னா? பிடிச்சதுன்னா எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, நீங்க வேற எதனா ஃபங்க்ஷன்ல போய் சாப்பிட்டுப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? எனக்கு அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, வேற எதனா குறை இருந்துச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் நல்லபடியா இருந்துச்சு. தேங்க் யூ. ஃபுட் சாப்பிட்டீங்களா மேம்? சூப்பராக இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. பிரிஞ்சி சூப்பராக இருந்தது, மீல் மேக்கர் போட்டு பிரியாணி மாதிரி, அந்த ஃபிஷ்ஷு மாதிரி செஞ்சுருந்தாங்களே, வாழைக்காய் போட்டு ஃப்ரை, அதுவும் சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா சர்வீஸும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. நீங்க வேற ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது என்ன நல்லா இருந்துச்சு? டேஸ்ட்டும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் ஹோம் ஃபுட் மாதிரி இருந்தது. ஓகே, வேற எதனா குறை இருக்கா? இல்லைங்க, நல்லா எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஃபுட் சாப்பிட்டீங்களா மேம்? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்ட ஃபுட்ல எது நல்லா இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, எல்லாமே நல்லா. ரொம்ப பிடிச்சதுன்னா? ரொம்ப பிடிச்சது எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும். ஓகே, அது மாதிரி டிஃபன்லேயும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சப்பாத்தி, அப்புறம் அந்த வாழைக்காய், அந்த கூட்டு எல்லாமே நல்லா இருந்தது, செம்மையாக இருந்தது. ஓகே, இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டுருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருந்துச்சு? அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண இது நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருக்குது. ஓகே, வேறு எதனா குறை இருக்கா? வேறு எந்த குறையும் இல்லை. ஓகே, ஓவரால் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு? ஃபங்க்ஷனும் சூப்பராக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ மேம். பரவாயில்ல. ஃபுட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்தது, நல்லா இருந்தது மேம். ஓகே, நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? வாழைக்காய், அந்த வாழைக்காய் ஃப்ரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெஜ் ஃபிஷ் ஃப்ரை, வெஜ் ஃபிஷ் அந்த ஃப்ரை நல்லா இருந்தது. அப்புறம் பலாக்காய் பிரியாணி அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நீங்கள் வேற ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் எது டிஃப்ரெண்ட் நல்லா சூப்பராக இருந்துச்சு? அந்த பலாக்காய் வறுவல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சு, உங்களுக்கு அட்ராக்டிவ் ஆயிடுச்சு அது. ஓகே, அதே மாதிரி சப்பாத்தி நல்லா சாஃப்டாக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இருந்தது. வேற எதனா குறை இருக்கா? இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கவனிப்பும் ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப நல்லா கவனிச்சாங்க. ஸோ சும்மா சொல்லக்கூடாது, பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஓவரால் ஃபங்க்ஷன் எப்படி இருந்துச்சு? நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக இது பெரியவங்களா சின்னவங்களான்னு எனக்கு தெரியல, பட் எல்லாம் கலந்து சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நாங்கள் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கீங்க, அருமையாக இருந்தது. தேங்க்யூ மேம். எங்கள் 60ஆம் கல்யாணத்துக்கும் புக் பண்ணிடுறோம். ஓகேங்க, தேங்க்யூ. வெல்கம். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. அது டிஷ்ஷஸ் எல்லாமே நல்லா இருந்தது, மைல்டாக இருந்தது. நல்லா இதெல்லாம் வந்து டிஷ்ஷஸ் எல்லாம் மைல்டாக இருந்தது, ரொம்ப காரமாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்லேயே உங்களுக்கு ரொம்ப எது அட்ராக்டிவாக இருந்துச்சு? எந்த ஃபுட்? பட் எனக்கு நான் ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸ் தான் பிடிக்கும். ஸோ அந்த பாசந்தி நல்லா இருந்தது. அப்புறம் வேறு தோசை நல்லா இருந்தது. அந்த இது என்ன தோசை? ஊத்தப்பம் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது ஓவரால். நீங்கள் வேறு எதனா ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட், எது நல்லா இருந்தது? நிறைய ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டுருப்பீங்க, என்ன கரெக்டாக இருந்தது, மைல்டாக இருந்தது, நைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது, நைட் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருந்தது. ஏதாவது குறை இருக்கா? இல்லை, ஒரு குறையுமே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. நான் அதுவும் இந்த மாதிரி ஆக்சுவலி ஒரு 60th வந்து மேரேஜ் வந்து இவ்வளோ நல்லா பார்த்ததே இல்லை. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நான் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன், ஒன்னொன்னும் யார் யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சரி சரி. அந்த பிளேட்ஸ் அந்த இது பண்ணது ஆர்த்தி பிளேட்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. அப்புறம் ரிசீவ் பண்றது அந்த இது, ஏன்னா ஃபர்ஸ்ட் இப்போ ரிலேஷன்ஸ்லாம் வந்து இருந்தாங்கன்னா அவங்க பிஸியா இருப்பாங்க, யார் வெல்கம் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும். வந்த உடனே ரொம்ப பிளசண்டா இருந்தது. அந்த என்ட்ரன்ஸ் என்டர் பண்ண உடனே இந்த பிளசன்ட் ஃபீலிங் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க கிரீட் பண்ணது ரொம்பவே எக்ஸலண்டா இருந்தது. தேங்க்யூ. வெல்கம். நாங்கள் கல்யாண வைபோகத்துலேருந்து ரிவ்யூ எடுக்கிறவங்கள. நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப காரமும் கிடையாது, சின்ன பிள்ளைங்க எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இதுவாக இருந்தது. பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க. நீங்கள் சாப்பிட்டதுலேயே உங்களுக்கு ரொம்ப எது பிடிச்சிருந்தது? சாம்பார் சாதம் பிடிச்சிருந்தது. சாம்பார் சாதம் நல்லா இருந்தது, தயிர் சாதம் நல்லா இருந்தது. நீங்கள் வேற ஒரு ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்ருப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது? கம்பேரிசன் அப்படின்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. வேற கலருக்கு நல்லா இருந்தது. அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா சாப்பிடும். ஓவரால் ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருக்கு. ஓகே. ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ மேம். வெல்கம் சார். நீங்கள் சாப்பிட்ட ஃபுட்லேயே உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருந்துச்சு? சாம்பார் சாதம் நல்லா இருந்தது. சின்ன கல் தோசை மாதிரி இருந்துச்சு, அது நல்லா இருந்தது. தயிர் சாதம், ஒரு ஃப்ரை சாப்பிட்டுப்பீங்களே, வாழைக்காய் ஃப்ரை, மீன் மாதிரியே இருந்தது, பார்க்க நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டேன், கிறிஸ்பியாக நல்லா இருந்துச்சு. ஓகே. நீங்கள் வேற எதுனா ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டுப்பீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? உங்களுக்கு எது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு? ஓரளவுக்கு நல்லா இருக்கு, மற்ற கருத்து அது நல்லா இருக்கு. ஓகே. ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா? ஐஸ்கிரீம் பாதாம் நல்லா தான் இருக்கு, ஃப்ளேவராக நல்லா தான் இருக்கு. தேங்க்யூ. வெல்கம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டோமே. நீங்க சாப்பிட்ட ஃபுட்லயே உங்களுக்கு எது ரொம்ப நல்லா இருந்துச்சு? எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரசமலை சூப்பரா இருந்துச்சு. ரசமலாய் தவிர்த்து உங்களுக்கு எது? ரசமலாய் வந்து நெக்ஸ்ட் வந்து சப்பாத்தி எல்லாமே ஹோம்லி லுக், ஹோம்ல எப்படி சமைச்சா எவ்வளோ டேஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சு. ஓகே. நீங்க வேற எதனா ஃபங்க்ஷன் போய் சாப்பிட்டீங்க, அதுக்கும் இதுக்கும் எது டிஃப்ரெண்ட்? அதான் சொன்னேன், எனக்கு வந்து வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங். அப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் கொடுத்து ஒரு ஃபுல்லாக சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஓகே. உங்க ஃபங்க்ஷன் எப்படி பிடிச்சிருக்கு? எனக்கு ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா, நாங்கள் முன்னாடிலாம் வந்து நாங்கள் நிறைய வந்து நாங்கள் போய் வாங்கன்னு சொல்லியிருப்போம். இப்போ நீங்கள் வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் அது ஈஸியாகவும் இருந்துச்சு. ஒரு வீட்டில் வந்து நீங்களாம் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஹோம்லி லுக்காக இருந்துச்சு. ஓகே. தேங்க்யூ. வெல்கம் மேம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். எல்லா ஃபுட்டும் நல்லா இருந்தது. நீங்கள் பண்ண வெல்கம் இதுவும் நல்லா இருந்தது. ஆரத்தி வச்சதும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஆரத்தியும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அது இதுவும் நல்லா இருந்தது. ஓகே. தேங்க்யூ.